ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். ஸோ தளபதி 69க்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த படத்தை டைரக்ட் பண்ண போகிறது வந்து ஹெச் வினோத் தான் வந்து டைரக்ட் பண்ண போகிறாரு. ஸோ ஹெச் வினோத்தோட ஃபர்ஸ்ட் ஃபிலிமான சதுரங்க வேட்டை படத்தோட டீசரை வந்து தளபதி விஜய் தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. ஸோ இப்போ தளபதி விஜயோட லாஸ்ட் ஃபிலிமை வந்து ஹெச் வினோத் டைரக்ட் பண்ணுற மாதிரி வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன் இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ண போகிறது வந்து அனிருத் தான் வந்து மியூசிக் கம்போஸ் பண்ண போகிறாரு. ஸோ கத்தி, மாஸ்டர், பீஸ்ட், லியோக்கு அப்புறம் இப்போ திரும்பவும் தளபதி 69ல் அனிருத் வந்து மியூசிக் கம்போஸ் பண்ண போகிறாரு. ஸோ அதோட ஒரு அஞ்சாவது டைமாக திரும்பவும் இந்த காம்போ வந்து நடந்திருக்கு. ஸோ இது வரைக்கும் தளபதி விஜய் அப்புறம் அனிருத், ஸோ இவங்க ரெண்டு பேரோட காம்போவில் ரிலீஸ் ஆன படங்களோட ஆல்பம்ஸ் எல்லாமே வந்து ஹிட் ஆகிருக்கு. ஸோ அந்த மாதிரி தளபதி 69க்கான ஆல்பமும் வந்து ஒரு பெரிய ஹிட் ஆக போகுது அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ கேவிஎன் அப்படின்ற ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த படத்தோட ஒவ்வொரு அனௌன்ஸ்மெண்ட்டுமே வந்து பயங்கரமாக ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் இந்த படத்தோட ஸ்டோரி வந்து எந்த படத்தோட ஸ்டோரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுக்கு முன்னாடி வந்து ஹெச் வினோத் வந்து கமல்ஹாசன் அவருடைய 233வது படத்தை டைரக்ட் பண்ண போகிறாரு அப்படின்ற மாதிரி #KH233 ரைஸ் டு ரூல் அப்படின்ற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவருடைய ஒர்க்குமே ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. பட் ஆனால் அஃபிஷியலாக அந்த ஒரு படம் வந்து ட்ராப் பண்ணப்பட்டிருந்தது. ஸோ அந்த படத்தோட ஸ்டோரி தான் இப்போ ஹெச் வினோத் வந்து தளபதி விஜய்க்கு வந்து நரேட் பண்ணியிருக்காராம். பட் ஆனால் இதில் ஒரு ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டோரியை ஹெச் வினோத் வந்து நரேட் பண்ணதே வந்து தளபதி விஜய் கிட்ட தான் நரேட் பண்ணியிருக்காரு. ஸோ எந்த டைமில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெர்சல் படத்தோட அந்த ஒரு டைமில் 2017ல் ஹெச் வினோத் இந்த ஸ்டோரியை வந்து தளபதி விஜய் கிட்ட வந்து நரேட் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு சில காரணங்களால இந்த ஸ்டோரி வந்து அஜித் சார்கிட்ட போயிருக்கு. ஸோ அஜித் சார் கிட்ட இருந்து வந்து விஜய் சேதுபதி கிட்ட இந்த ஒரு ஸ்டோரி வந்து போயிருக்கு. ஸோ விஜய் சேதுபதி கிட்ட இருந்து அதுக்கப்புறம் ஃபைனலாக தான் வந்து கமல்ஹாசன் அவருடைய 233வது படமாக இந்த ஸ்டோரியை எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஹெச் வினோத் வந்து பிளான் பண்ணி அனௌன்ஸ்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது ட்ராப் ஆகி இப்போ ஃபைனலாக தளபதி விஜய் வச்சே இந்த ஒரு படத்தை எடுக்கிற மாதிரி வந்து அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துட்டாங்க. ஸோ ஆரம்பித்த இடத்துல திரும்பவும் வந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ கமல்ஹாசனுக்காக இந்த ஒரு ஸ்டோரியை ஹெச் வினோத் எடுக்கும் போது ரைஸ் டு ரூல் அப்படின்ற மாதிரி வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஆட்சியில் ஒரு எழுச்சியை கொண்டு வர மாதிரி அதோட ஸ்லோகன் அப்படின்றது ரிலீஸ் ஆயிருந்தது. ஸோ அப்போ அந்த ஸ்டோரி அப்படியே தளபதி விஜய்க்கு மாறினதுக்கப்புறம் எ டார்ச் பேரர் ஆஃப் டெமோக்ரஸி அப்படின்ற மாதிரி வந்து ஒரு ஸ்லோகனோட இந்த போஸ்டரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதாவது ஒரு ஜனநாயகத்தில் ஒளி ஏற்றுபவர் அப்படின்ற மாதிரி தான் என்னுடைய அர்த்தம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தளபதி விஜய் வந்து இப்போ இந்த ஒரு படத்துக்கு அப்புறம் பொலிட்டிக்கலில் வந்து என்ட்ரி கொடுக்க போகிறாரு. ஸோ அதுக்கேற்ற மாதிரியான படமாக தான் இது வந்து இருக்கும். பட் ஆனால் 200% வந்து தளபதிக்கான படம் அப்படின்ற மாதிரி ஹெச் வினோத் வந்து சொல்லியிருக்காரு. பட் ஆனால் டெஃபினட்டாக அந்த ஒரு படம் வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஃபிலிம். ஸோ பொலிட்டிக்கலை பற்றி தான் அந்த ஒரு ஸ்டோரி அப்படின்றது வந்து இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து தளபதி விஜயோடைய லாஸ்ட் ஃபிலிம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஹெச் வினோத் இந்த படத்தை எப்படி எடுக்க போகிறாரு அப்படின்றத விரும்பி பார்ப்போம். நெக்ஸ்ட் இந்த படத்தோட கேஸ்டிங் அப்டேட் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த படத்தில் தளபதி விஜய் வந்து லீட் ரோல். ஸோ அதுக்கப்புறம் ஃபீமேல் லீடாக வந்து பூஜா ஹெக்டே வந்து ஆக்ட் பண்ண போகிறாங்களாம். ஸோ இதுக்கு முன்னாடி பீஸ்ட்டில் வந்து ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ திரும்பவும் இப்போ தளபதி 69லேயும் வந்து ஆக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் இந்த படத்தில் வில்லன் ரோலில் யார் ஆக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கங்குவா படத்தில் வில்லன் ரோல் ப்ளே பண்ணியிருக்கா பாபி டியோல் தான் இந்த படத்துலையுமே வந்து வில்லனாக வந்து ஆக்ட் பண்ண போகிறாராம். ஸோ கூடிய சீக்கிரத்திலே கேஸ்டிங் ஒர்க் அப்படின்றதுமே வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த படத்துக்கான ஒர்க் அப்படின்றது வந்து கொஞ்சம் வேகமாக வந்து நடந்துகிட்டு இருக்கு. ஸோ கோட் படம் ரிலீஸ் ஆகி ஒரு 400 crores வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் அடுத்து அப்படியே வந்து தளபதி 69க்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டுமே வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் என்னுடைய ஒர்க் எல்லாமே வந்து வேகமாக அப்படியே ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கேஸ்டிங் அப்டேட் ரிலீஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஒன் இந்த படத்தோட ஷூட்டிங் எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் மந்த், அதாவது அக்டோபர் மந்த்தே இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அதே மாதிரி இந்த படத்தோட ரிலீஸ் டேட்டையுமே வந்து அஃபிஷியலாகவே வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அக்டோபர் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னும் போது நெக்ஸ்ட் இயர் அக்டோபர் இந்த படத்தை 2025 அக்டோபர் மந்தில் இந்த ஒரு படத்தை ரிலீஸ் பண்ண போகிறாங்களாம். ஸோ அக்டோபர் அப்படின்னும் போது கண்டிப்பாக அது தீபாவளியாக தான் இருக்கும். ஸோ தீபாவளிக்கு இந்த ஒரு படம் நெக்ஸ்ட் இயர் தீபாவளிக்கு தளபதி 69 வந்து ரிலீஸ் ஆக போகுது. அதே மாதிரி இந்த படத்தோட டைட்டில் என்னவாக இருக்கும் அப்படின்றதுமே கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன்ஸாக இருக்குது. ஸோ கூடிய சீக்கிரத்தில் என்னுடைய டைட்டில் பற்றின ஏதாச்சும் க்ளூ கிடைக்குதா என்ன அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் இந்த படத்துக்கு வந்து தளபதி விஜய் வந்து எவ்வளோ சேலரி வாங்கியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 275 கோடி வந்து அவர் வந்து வாங்கியிருக்காரு. ஸோ அவெஞ்சர்ஸ் எண்ட் கேமில் ராபர்ட் டவுனி ஜூனியர் வாங்கினதை விட இது வந்து அதிக சேலரி அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்தியாவிலே ஒரு ஹையஸ்ட் பெய்டு ஆக்டர் தளபதி விஜய் அப்படின்னே சொல்லலாம். ஸோ தளபதி 69 வந்து ஒரு பொலிட்டிக்கல் என்டர்டெய்னராக கண்டிப்பாக இருக்கும். ஸோ தளபதி விஜயோட கெரியரில் ஒரு பொலிட்டிக்கல் ஃபிலிம் அப்படின்னா ஏஆர் முருகதாஸ் டைரக்ட் பண்ணியிருந்த சர்க்கார். ஸோ அது வந்து ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பொலிட்டிக்கல் ஃபிலிமாகவே வந்து எடுத்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ திரும்பவும் இந்த ஒரு தளபதி 69 வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஃபிலிமாக வந்து வரப்போகுது. அதே மாதிரி எல்லாருமே பார்க்குற மாதிரியான ஒரு படம் அப்படின்ற மாதிரி ஹெச் வினோத் சொல்லியிருக்காரு. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் இது வந்து ஒரு அரசியலை பற்றின ஒரு படம் அப்படின்ற மாதிரி இருக்க போகிறதுல, ஸோ ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணுற மாதிரியும் ஒரு 200% இது வந்து ஒரு தளபதி படமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் அந்த படத்தை படுத்தின அடுத்தடுத்த அப்டேட்ஸ்லாம் விரும்பி பார்க்கலாம்.
ஸோ இதுதான் தளபதி விஜய் அவருடைய லாஸ்ட் ஃபிலிம், ஒன் லாஸ்ட் டைம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றின உங்களோட தாட்ஸை கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். ஹேவ் எ வண்டர்ஃபுல் டே.